புகழ்ச்சியை நீ விரும்பினால் மகிழ்ச்சி உன்னை விரும்பாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புகழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியை இழக்க வேண்டியது வரும். புகழ்ச்சிங்கிற தலகணம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய போதை. புகழ்ச்சிங்கிறதே ஒரு மிகப்பெரிய போதை தான். அந்த போதைக்கு அடிமையாகிட்டால் மகிழ்ச்சி உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். எந்த புகழ்ச்சியும் உங்களை பார்த்தா தலைவணங்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிமையாயிடக்கூடாது. எந்த புகழுமே உங்களை பார்த்து தலைவணங்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் புகழ்ச்சியை தேடி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது. புகழ்ச்சிங்கிற ஒரு பணக்காரன் உங்களுடைய மூளையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டா மகிழ்ச்சிங்கிற ஏழை உங்களுடைய இதயத்திலிருந்து வெளியே போயிடுவான். ஆனால் எந்த புகழ்ச்சியும் உங்களுடைய திறமைக்கு கீழ்ப்படிவதாகத்தான் இருக்கணும். எல்லா புகழ்ச்சியுமே உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்கள் அறிவை சிறப்பாக உருவாக்கிட்டீங்கன்னா எல்லா புகழ்ச்சியுமே உங்களுக்கு கீழே தான். எளிமையாக எப்பொழுதுமே வாழ கற்றுக்கணும். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் ஒரு மனிதன் எளிமையாக இருக்க கற்றுக்கணும். எளிமையாக இருந்துட்டு பணத்தை நிறையா சம்பாரித்து வைக்கக்கூடாது. எளிமையானவன் எப்பொழுதுமே சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி. எளிமை அப்படிங்கிறவங்க நிராதபாணியாக இருக்கணும். பதவியே இருந்தாலும் கூட நிராதிபாணியாக இருந்தால்தான் அந்த பதவி அந்த மனிதனை கண்டு தலை வணங்கும். பதவியில் உட்கார்ந்துட்டு செல்வத்தின் மேலே ஆசை வச்சுட்டா அந்த பதவியும் சரி அந்த செல்வமும் சரி அந்த மனிதனை ஆட்டி படைக்கும். செல்வமும் பதவியும் எப்பொழுதுமே எளிமையான மனிதனுக்கு, அறிவுள்ள மனிதனுக்கு அது ஒரு தூசுதான் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் புகழ்ச்சிக்கும் அடிமையாகிவிட்டால் மகிழ்ச்சி உங்களை விட்டு போய்விடும். மகிழ்ச்சி எங்கிருக்கிறது என்று தேடினாலும் பிறகு அது கிடைக்காது. ஆகையால் எப்பொழுதுமே நீங்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் எந்த பதவிக்கும் நீங்கள் விலை போய்விடக்கூடாது. எந்த பதவியும் உங்களை கண்டு தலைவணங்க வேண்டுமே ஒழிய பதவியை கண்டு நீங்கள் எப்பொழுதும் தலைவணங்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனிதராகவே வாழ முடியும். அது மட்டுமல்ல, பதவி இருந்தும் எளிமையாக வாழ கற்றுக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் மாமனிதனாக நீங்கள் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.